ஆண்டவரும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காணொளி வாழையலாக உங்களை சந்திக்கும்படியாய் கொடுத்த தேவன் தந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக கர்த்தரை நான் துதிக்கின்றேன், கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். பரலோக திட்டத்தில் சிலுவையில் வெளிப்பட்ட அன்பு என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். அருமையான பாஸ்டர் அசோக் அவர்கள் எடுத்து வருகிற முயற்சிக்காக நான் கர்த்தரை துதிக்கின்றேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இந்த அருமையான ஒரு தலைப்பு, பரலோக திட்டத்தில் சிலுவையில் வெளிப்பட்ட அன்பு. இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததே மனுக்குலத்தை மீட்கும்படியாகவும் மனுஷர்களுக்காக ஜீவனை கொடுக்கவுமே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் பிதாவுடைய சித்தமாய் திட்டமாக இருக்கிறது. பாருங்க, மனுஷனை மீட்கும் பொருளாக ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அடிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பதாக ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த தீர்க்கதரிசியினாலே எழுதப்பட்ட வசனங்கள் தான். அப்ப பாருங்க, தேவனுடைய திட்டம் என்ன என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்திலே பிளக்கப்பட்ட அந்த பிளவு, ஆதாம் ஏவாளினாலே மனுக்குலத்தில் வந்த பாவம், கிறிஸ்து மூலமாக சிலுவையிலே அந்த அன்பை திரும்ப ரீகனெக்ட் பண்ணும்படியாக தான் தேவன் அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை, பாவம் அறியாத தேவனை நமக்காக பிதாவானவர் அவரை பாவமாய் மாற்றினார். பாவியாய் மாறவில்லை. பாவியாய் மாறுவதற்கும் பாவமாய் மாறுவதற்கும் வித்தியாசம் உண்டு. இயேசு பாவியாக மாறவில்லை. அவர் அந்தோ பரிதாபம் பாவமாய் அவர் மாறினார். உலகத்தாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக அவரது உலகத்தில் வந்தார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கப்படும் பொழுது, தேவனே தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை தீர்த்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அருமையான ஒரு வார்த்தை. தேவனே என்ன பண்ணார்னா, பாவ மனுஷ சாயலாக அவருடைய சொந்த குமாரனாகி கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அதுதாங்க அன்பு. மனுக்குலத்தை மீட்கும்படியாக மனிதர்கள் மீது மறுபடியும் அந்த தெய்வீக அன்பை ஆண்டவர் விளங்க பண்ணும்படியாக தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் பாவ மனுஷ சாபமாக, அதாவது சாயலாக அவரை அனுப்பி இந்த சாபங்களை சுமந்து தீர்க்கும்படியாய், சாபத்தை போக்கும் பரிகாரியாக இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். அதனால்தான் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்துவானவர் தன்னையே கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். நீங்க பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். நம்முடைய பாவங்களை அவர் நமக்காக சுமந்தார். நமக்கு மீட்பையும் சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் தம்மேலே ஏற்றுக்கொண்டார். அன்பான இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை எனக்காக இயேசு மரிச்சாரா, எனக்காக அவர் அன்பை செலுத்தினாரா என்று கேட்கும் பொழுது, ஆம், அவருடைய திட்டமே, இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே நம்மை நேசிக்கவும் நமக்காக ஜீவனை கொடுக்கவும் அவர் அடிக்கப்பட்டார். துரோகிகளும் பாவிகளும் வெறுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த நம்மை நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். இயேசு சொல்ல நல்லவனுக்காக ஒருவன் தன் ஜீவனை கொடுக்க துணிவான். சிநேகிதனுக்காக, பிராண சிநேகிதனுக்காக சிநேகிதன் தன் ஜீவனையும் கொடுப்பான். ஆனா நம்ம எப்படி இருந்தோம்னா, தேவனுக்கு அருவருக்கத்தக்கவர்களாகவும்
பாவிகளா இருக்கையில கிறிஸ்து நம்ம மேல அன்பு கூர்ந்தார். அப்ப பாருங்க, நம்ம அதாவது துரோகிகளா இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக அவர் வெளிப்பட்டார், நம் மீது அன்பு செலுத்தினார், கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார், நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவருடைய ரத்தத்தினாலே தான் நமக்கு மீட்பு. அவர் நம்ம மேல வச்ச அன்பை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். மரம் என்று சொன்னால் ரோம சாம்ராஜ்யம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் ரோமர்கள் தான் அரசாண்டார்கள். ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது, ஒரு மனுஷன் தவறு செய்யும் பொழுது அவனுக்கு தண்டனை, மரண தண்டனை விதிப்பார் என்று சொன்னா இந்த சிலுவை என்கிற இந்த மரத்துல தூக்கி போட்டு சாகடிப்பாங்க. சாகுற வரைக்கும் அதுல தொங்கி கொண்டிருக்க வேண்டும். இயேசு நமக்காக சாபமாய் மாறினார். நம்முடைய சாபத்திலிருந்து நம்மை மீட்கும் பொருளாக, நம்மை ரட்சிக்கும்படியாக பாவம் அறியாத அவர், ஒரு குற்றமும் செய்யாத அவர் நமக்காக சாபமாய் பாவமாய் அவர் மாறி, வசனம் சொல்லுது பாருங்க, நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி நம்மை மீட்டுக் கொண்டார். என் அன்பு கர்த்தருடைய தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கும்போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். கிறிஸ்துவனுடைய அதாவது கனெக்ஷன்லாம் நம்ம பார்த்து சொன்னா வேதத்துல மறைபொருள்கள் அநேக அடங்கி இருக்கிறது. அன்றைக்கு பாருங்க, அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளுடைய நிறைவேறுதலாகத்தான் கிறிஸ்துவானந்த பூமிக்கு வந்தார். ஆதாம ஆண்டவர் படைக்கும் பொழுது அவன் தனிமையா இருந்தான். அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வரவழைச்சு அவனுடைய விழா பகுதியிலே ஆண்டவர் ஓபன் பண்ணி விழா எலும்பை அவன் எடுத்து சதையினால் அடைச்சாராம். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து கூட அவர் தொங்கும் பொழுது விழாவினாலே குத்தப்பட்டார். அன்றைக்கு ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து அதாவது மனைவியை உண்டாக்கி ஆண்டவர் கொடுத்தார், ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசு விழாவில குத்தப்பட காரணம் என்ன என்று சொன்னால், சபையாகிய மணவாட்டிக்காக அவர் அந்த பாடுகளை சகித்தார். சபையாகிய மணவாட்டிக்காக இயேசு சிலுவையிலே விழாவினால குத்தப்பட்டார், ஆணிகளால் அறியப்பட்டார், முற்றிடம் சூடப்பட்டார். இதுதான் கிறிஸ்துவனுடைய சித்தம், திட்டம். தமது அன்பை கல்வாரி சிலுவிலே அவர் விளங்க பண்ணினார். அவரை காரி துப்பினார்கள், தாடி மயிரை பிடிச்சு இழுத்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், அவருக்கு முன்பாக தண்டமிட்டு பணிந்தார்கள். ராஜாவே நீர் வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள், கோலினால் அடித்தார்கள், கடியினாலே அடித்தார்கள், தலைமேல கொட்டினார்கள். உன்னை கொட்டினது யார் என்று உன்னால் சொல்ல முடியுமானால் ஞான திருஷ்டினால் சொல்லு என்று சொல்லி எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. ஆண்டவர் சிலுவையில் என்ன தெரியுமா சொன்னாரு? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இதுதான் அன்பு. தாங்கள் பேசுகிறது, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்று கல்வாரி சிலுவிலே அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அன்பான தேவச்சனமே, தேவனுடைய திட்டம் இந்த உலகத்தில் சாபத்திலும் பாவத்திலும் இருந்தவர்களை கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக அவரே தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு வந்தார். ரத்தம் சிந்தப்படுதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். கிறிஸ்து மிருகத்துடைய ரத்தத்தினாலும் அல்லது நம்முடைய பாவங்களை நீக்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தை அவர் கல்வாரி சிலுவிலே சிந்தினார். ரத்தம் என்று சொன்னால் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ரத்தத்தில தான் நமக்கு மேன்மை உண்டு, அந்த ரத்தத்தில் தான் நமக்கு ஜீவன் உண்டு. இன்னைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. அந்த ரத்தம் தமது அன்பை விளங்க பண்ணுகிறது. அதனால் தான் நீங்க நம்ம பார்க்கப்படும் பொழுது இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ரத்தத்தை சிந்தி நமக்காக கல்வாரி சிலுவிலே அன்பை வெளிப்படுத்தினார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாக அவர் மாறினாராம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார்.
இயேசு ஏதோ பிறந்தது, வளர்ந்தது, ஜீவனை கொடுத்தது வெறும் குறிப்பிட்ட ஜனங்களுக்காக அல்ல, எல்லா சர்வ லோகத்தின் மக்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்தவர் என் ஆண்டவராகிய இயேசு. ஆகினால் உலக சரித்திரத்தை இரண்டாக பிளந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. 1 யோவான் 4:10 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று ரோமர் 3:26 சொல்லுகிறது. எபிரேயர் 9:14 சொல்லுகிறது, பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம், ஒரு குற்றமும் செய்யாத பழுதற்ற பலியாக பலி செலுத்தும் பொழுது பழுதற்றதாய், ஒரு வயது மதிக்கக்கூடியதாக, அது நேர்த்தியா இருக்கணும். பலி செலுத்துக்கு முன்பு அதை டெஸ்ட் பண்ணணும். அதுல குறைகள் இருக்கக்கூடாது. அது முடமோ அல்லது ஏதோ அங்கவீனமோ அது இருக்கக்கூடாது. பர்ஃபெக்டா இருக்கணும். கிறிஸ்து நமக்காக கிருபாதார பலியாய் மாறினார் என்று சொன்னார். பழுதற்ற பலியாய் தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய செத்த மனசாட்சிகள் நீங்க நம்மை சுத்திகரிப்பது அது எவ்வளவு நிச்சயமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, சத்தத்தை கேட்கிற அன்பு ஜனங்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் கிறிஸ்துவானவர் தமது அன்பை கல்வாரி சிலுவிலே நமக்காக வெளிப்படுத்தினார். இதுதான் தியாக அன்பு. மனுக்குலத்தை மீட்கும்படியாய் சிலுவையில் வெளிப்பட்ட தேவனுடைய அன்பு. கிறிஸ்துவானவர் தன்னையே மரண பரியந்தம் தாழ்த்தினார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாகாமல் தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாற காரணம் என்ன என்று சொன்னால், தனக்காக ஜீவனை கொடுக்க அவர் தன்னையே தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். நம்முடைய பாவ சாபங்கள், நம்முடைய கரைகள், குற்ற மனசாட்சிகள் நீங்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. கண்களை மூடி நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுடைய பாவம் சாபங்கள் நீக்கும்படியா, எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்து உம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீரே. உடைய மகா பெரிய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்ட என் அன்பு தேவ ஜனங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு சமாதான சந்தோஷம் பெருகட்டும். இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all. Praise the Lord.